வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்? அதிகம் பேசாதே, செயலில் காட்டு என மௌனமாக காரியத்தை சாதிப்பது பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறிய 6 ரகசியங்கள். இந்த பிரபஞ்சம் சத்தமிடுபவர்களைக் கண்டு வியப்பதே இல்லை, சாதிப்பவர்களைக் கண்டுதான் அஞ்சுகிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களை கவனியுங்கள். யார் அதிகம் பேசுகிறார்கள்? வெற்றியின் உச்சியில் இருப்பவர்களா, இல்ல வெறுமனே கனவு கண்டு கொண்டிருப்பவர்களா? பல நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி நமது நாக்குதான். ஆமாம், நமது நாக்குதான் நமக்கு சனி. நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய கனவு என்ன? நம் அடுத்த இலக்கு எது? இதையெல்லாம் ஊர் முழுக்க சொல்லித் திரிவதில்தான் எத்தனை பேர் தங்கள் ஆற்றலை சிதறடிக்கிறார்கள். அது உங்கள் வெற்றிக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் கொள்ளி. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சீடர்களுக்கு அறிவுரை கூறுகையில் சொன்னார், யார் ஒருவன் தன் திட்டங்களை செயலாக்கும் முன்பே வெளிப்படுத்துகிறானோ அவன் அந்த திட்டத்தின் வலிமையை தன் சொந்த கைகளாலேயே சிதைக்கிறான். சிங்கம் இரை தேடும்போது கர்ஜிப்பதில்லை, அதன் மௌனம்தான் அதன் பாய்ச்சலின் வேகம், அதன் அமைதிதான் அதன் வெற்றியின் ரகசியம். அதேபோல உங்கள் உழைப்பு இன்று யாருக்கும் தெரியாத இருட்டில் இருக்கட்டும். உங்கள் வலிகள், உங்கள் அவமானங்கள், உங்கள் போராட்டங்கள் எதையும் யாரிடமும் விவரிக்காதீர்கள். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் சிந்தும் வியர்வை துளிகள் கூட சத்தமில்லாமல் மண்ணில் விழட்டும். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் தொடும் அந்த உயரத்தின் சத்தம் உங்களை ஏளனம் செய்தவர்களின் காதுகளை கிழிக்க வேண்டும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, நினைவில் கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை இறுக பிடியுங்கள். அதிகமாக பேசாதீர்கள், உங்கள் செயல்கள் மட்டும் கத்தட்டும். இப்போது ஒரு கணம் உங்களை நோக்கி திரும்பி பாருங்கள். உங்களுடைய இலக்கை அடைவதில் உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எது? உங்கள் சோம்பேறித்தனமா அல்லது மற்றவர்களின் விமர்சனமா? இப்போதே உங்கள் மனதில் பதிவு செய்யுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் வெளியே சொல்லும் போதுதான் அதற்கான தீர்வு பிறக்கும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு கூட உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிகழ்வில் சொல்லப்படும் ஒவ்வொரு நீதியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அதனால் ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் இறுதி வரை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த முதல் ரகசியத்திற்குள் இப்போது செல்வோம். எச்சரிக்கை 1. உங்கள் பலவீனத்தை மௌனத்தால் மூடுங்கள். சுவாமி விவேகானந்தரின் முதல் மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கை இதுதான். உங்கள் பலவீனத்தை உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் மறைத்து வையுங்கள். இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது. நீங்கள் பலமாக இருக்கும்போது உங்களை புகழ்ந்து தள்ளும் இந்த சமூகம், நீங்கள் சற்று தளர்ந்து போகும்போது உங்களை முதலில் மிதிக்க துடிக்கும். இது காலம் காலமாக நடக்கும் உண்மை. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மனதிற்கு நெருக்கமானவர்கள் என்று நினைத்து நம்முடைய பயம், கவலை மற்றும் பலவீனங்களை மற்றவர்களிடம் கொட்டிவிடுவதுதான். நீங்கள் இன்று நம்பிக்கையோடு பகிரும் உங்கள் பலவீனம் நாளை உங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக அவர்கள் கையில் கொடுப்பதற்கு சமம். சுவாமிஜி ஒருமுறை வெல்லூர் மடத்தில் சீடர்களுக்கு உபதேசிக்கையில் சொன்னார், காயப்பட்ட பாம்பை கண்டால் சிறுவர்கள் கூட கல்லெறிந்து விளையாடுவார்கள். அதாவது, உங்கள் காயம் உலகிற்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். ஒரு மனிதன் எப்போது பலவீனம் அடைகிறானோ அப்போதுதான் அவனது எதிரிகள் துணிச்சல் பெறுகிறார்கள். நீங்கள் எதைக் கண்டு அஞ்சுகிறீர்கள் என்பது ஒருவனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் உங்களை மிக எளிதாக அடிமையாக்கி விடுவான். சிந்தித்து பாருங்கள். ஒரு கோட்டை எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதன் கதவுகள் திறந்திருந்தால் எதிரி எளிதாக நுழைந்து விடுவான். அதே போலத்தான் உங்கள் மனமும். உங்கள் பலவீனங்கள் என்பவை உங்கள் கோட்டையின் திறந்த கதவுகள். அதை மௌனம் என்ற பூட்டு போட்டு மூடி வையுங்கள். நவீன காலத்தில் இது எப்படி பொருந்தும்? உங்கள் அலுவலகத்திலோ, தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் சந்திக்கும் சவால்களை பற்றி யாரிடமும் புலம்பாதீர்கள். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு இதை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மதிப்பை குறைக்கும்.
நீங்கள் ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருந்தால் அதை அமைதியாக தீர்க்க பாருங்கள். அதை மற்றவர்களிடம் விளம்பரப்படுத்தாதீர்கள். உங்கள் மௌனம் என்பது உங்கள் கவசம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உலகம் உங்களை ஒரு பலசாலியாகவே பார்க்கும். உங்களால் யாராலும் கணிக்க முடியாது. நீங்கள் எப்போது தாக்குவீர்கள், எப்போது பதுங்குவீர்கள் என்று தெரியாமல் உங்கள் எதிரி குழப்பத்திலேயே இருப்பான். அந்த குழப்பமே உங்கள் முதல் வெற்றி. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு காட்டில் மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் போதுதான் வேட்டைக்காரன் நுழைய அஞ்சுவான். அதுபோல உங்கள் ஆளுமை அடர்த்தியான மௌனத்தால் சூழப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் கண்ணீர் ரகசியமாக இருக்கட்டும். உங்கள் பயம் தனிமையில் இருக்கட்டும். வெளியே வரும்போது நீங்கள் ஒரு இரும்பு மனிதனாகவே வர வேண்டும். எப்போதும் ஒரு முகமூடியை அணியுங்கள். அது புன்னகையாக இருக்கலாம் அல்லது மௌனமாக இருக்கலாம். ஆனால் அந்த முகமூடிக்கு பின்னால் இருக்கும் உங்கள் வலிகளை யாரும் பார்க்க அனுமதிக்காதீர்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீ ஒரு சிங்கமாக பிறந்தவன். உன்னை ஒரு ஆடாக நினைத்துக் கொண்டு ஏன் அழுகிறாய்? உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த சிங்கத்தை வெளியே கொண்டு வாருங்கள். அது சத்தமிடாது. ஆனால் பாயும் போது அதன் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் விழுந்தாலும் அந்த சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது. நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் போது மட்டும்தான் உலகம் உங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாதியிலேயே விழுந்துவிட்ட வீரனை விட விழுந்ததை மறைத்துவிட்டு மீண்டும் எழுந்து வந்த வீரனுக்கே இந்த வரலாறு மகுடம் சூட்டுகிறது. உங்கள் பலவீனத்தை மௌனத்தால் புதைத்து விடுங்கள். உங்கள் வெற்றியை மட்டும் உங்கள் செயல்களால் உலகிற்கு சொல்லுங்கள். எச்சரிக்கை 2. செயல்களை மட்டும் பேச விடுங்கள். சுவாமி விவேகானந்தரின் 2வது எச்சரிக்கை இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமானது. அதிகம் பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் செயல்களை கத்தவிடுங்கள். நாம் வாழும் இந்த சோஷியல் மீடியா காலத்திலும் ஒரு வேலையை செய்யத் தொடங்குவதற்கு முன்பே அதை உலகிற்கு அறிவிக்க துடிக்கிறோம். நான் இதை செய்யப் போகிறேன், நாளை முதல் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று தம்பட்டமடிக்கிறோம். ஆனால் சுவாமிஜி சொல்கிறார், திட்டங்களை அறிவிப்பவன் கோமாளி, அதை முடித்துக் காட்டுபவனே தலைவன். ஏன் அதிகம் பேசக்கூடாது? இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மை இருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நிர்ணயித்து அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது உங்கள் மூளை ஒரு மாயையான திருப்தியை அடைகிறது. அந்த வேலையை முடித்துவிட்டால் கிடைக்கும் அதே பெருமிதம் அந்த வேலையை சொல்லும் போதே கிடைத்து விடுகிறது. இதனால் உங்கள் மூளை சோம்பேறித்தனமாகி அந்த வேலையை செய்வதற்கான உண்மையான உந்துதலை இழந்து விடுகிறது. இறுதியில் பேச்சு மட்டுமே மிஞ்சுகிறது. செயல் அங்கே தோற்று போகிறது. சிந்தித்து பாருங்கள். வானில் மின்னல் வெட்டும் போது சத்தம் முதலில் வருவதில்லை, ஒளிதான் முதலில் வருகிறது. இடிச்சத்தம் பிறகுதான் கேட்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியின் வெளிச்சம் முதலில் உலகிற்கு தெரிய வேண்டும். அதன் பிறகு ஏழுமலை இடி முழக்கம் போல உங்கள் புகழ் தானாக பரவும். எதற்கெடுத்தாலும் விளக்கம் கொடுப்பவன் பலவீனமானவன். ஒரு வேலையை சரியாக செய்து முடிப்பவனுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படுவதில்லை. சுவாமிஜி ஒரு தத்துவத்தை விளக்குகிறார். பாத்திரம் காலியாக இருக்கும் போதுதான் அதிகம் சத்தம் போடும். அறிவு நிறைந்த மனிதன், சாதிக்க துடிக்கும் வீரன் எப்பொழுதும் அமைதியை கடைபிடிப்பான். அவனுடைய கவனம் முழுதும் இலக்கின் மீதே இருக்குமே தவிர மற்றவர்களின் பாராட்டுதல்களின் மீது இருக்காது. பாராட்டுக்காக வேலை செய்யாதீர்கள், வெற்றிக்காக வேலை செய்யுங்கள். உங்கள் எதிரிகள் அல்லது உங்களை ஏளனம் செய்பவர்கள் உங்கள் மீது விமர்சனங்களை வீசும்போது அவர்களிடம் வார்த்தைகளால் மல்லுக்கட்டாதீர்கள். உங்கள் நேரத்தை விவாதங்களில் வீணாக்காதீர்கள். உங்கள் மௌனத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் ஆற்றல் வீணாவதில்லை. அந்த ஆற்றலை உங்கள் உழைப்பில் முதலீடு செய்யுங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றி அவர்கள் முன் வந்து நிற்கும் போது நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் உழைப்பின் பலன் அவர்களை வாயடைக்கச் செய்யும். இந்த நவீன உலகில் வெற்றி பெற்றவர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் அடுத்த நகர்வை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். அவர்கள் வேலை செய்யும் அறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களின் வெற்றியின் செய்திகள் உலகெங்கும் பரவிக்கொண்டிருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீங்கள் செய்து முடித்த காரியம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும்.
உதடுகள் பேசுவதை நிறுத்திவிட்டு கைகள் வேலை செய்யத் தொடங்கட்டும். நான் யார் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் யார் என்பதை இந்த உலகமே தேடி பார்க்கும் வகையில் உங்கள் செயல்களை அமையுங்கள். வார்த்தைகள் காற்றோடு போய்விடும், ஆனால் உங்கள் செயல்கள் கல்வெட்டாய் நிலைத்து நிற்கும். உங்கள் உழைப்பு இன்று அமைதியாக இருக்கட்டும். நாளை அதன் பலன் உலகை அதிர வைக்கட்டும். எச்சரிக்கை 3. முட்டாள்களுடன் விவாதிப்பதை நிறுத்துங்கள். சுவாமி விவேகானந்தரின் 3வது எச்சரிக்கை உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சேமிப்பதற்கான ஒரு தாரக மந்திரம். ஒருபோதும் முட்டாள்களுடன் விவாதிக்காதீர்கள். இது பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் மிகப்பெரிய எதிரி இந்த வீண் விவாதங்கள்தான். சுவாமிஜி மிக தெளிவாக சொல்கிறார், ஒரு முட்டாளுடன் நீங்கள் செய்யும் விவாதம் உங்கள் அறிவை மழுங்கச் செய்வதுடன் உங்கள் மதிப்பையும் குறைத்துவிடும். ஏன் சுவாமிஜி முட்டாள்களை தவிர்க்கச் சொல்கிறார்? ஒரு அறிவாளியிடம் நீங்கள் விவாதித்தால் அங்கே கருத்து பரிமாற்றம் நடக்கும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு முட்டாளுடன் விவாதிக்கும் போது அங்கே வெறும் சத்தம் மட்டுமே இருக்கும். அவர்களுக்கு உண்மை தேவையில்லை, தாங்கள் சொல்வதுதான் சரி என்று நிரூபிக்கும் பிடிவாதம் மட்டுமே இருக்கும். அங்கே அறிவு தோற்று போகும், அறியாமை மகுடம் சூடும். சுவாமிஜி ஒரு ஓமையை சொல்கிறார். கண்ணாடி இல்லாதவனுக்கு விளக்கை பிடித்து காட்டுவது எவ்வளவு வீணோ அதுபோலத்தான் அறிவில்லாதவனுக்கு புத்திமதி சொல்வதும். நீங்கள் எவ்வளவு தர்க்க ரீதியாக பேசினாலும் எவ்வளவு ஆதாரங்களை காட்டினாலும் ஒரு முட்டாளால் அதை புரிந்து கொள்ள முடியாது. மாறாக உங்கள் வார்த்தைகளை திரித்து பேசி உங்களை சோர்வடையச் செய்வார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு சிங்கத்திற்கு புற்களை உண்ண கற்றுக் கொடுக்க முடியுமா? அது அதன் இயற்கை அல்ல. அதுபோலத்தான் சில மனிதர்கள், அவர்கள் குறுகிய வட்டத்தில் இருப்பார்கள். அவர்களை மாற்ற முயல்வது உங்கள் நேரத்தை நீங்களே எரிப்பதற்கு சமம். உங்கள் நேரம் மிக மிக மதிப்புடையது. அந்த நேரத்தை உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுங்கள். ஒருவரின் அறியாமையை திருத்துவது உங்கள் வேலை அல்ல. பல நேரங்களில் நாம் ஏன் விவாதிக்கிறோம்? நான் சொல்வதுதான் சரி என்று மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆசைதான் அதற்கு காரணம். இந்த ஆசைதான் நம்மை முட்டாள்களுடன் மல்லு கட்ட வைக்கிறது. சுவாமிஜி கூறுகிறார், உண்மைக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் காலம் அதை நிரூபிக்கும். அதை நீங்கள் வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. யாராவது உங்களை தேவையில்லாமல் சீண்டினால் அல்லது தவறான கருத்துக்களை உங்கள் மீது திணித்தால் சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பலவீனப்படுத்தும். உன் கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று கூட சொல்லாதீர்கள். உங்கள் அமைதியே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை. இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற கமெண்ட்டுகளுக்கு பதில் கொடுப்பதும் தெரியாத நபர்களுடன் விவாதிப்பதும் ஒரு நோயாகவே மாறிவிட்டது. உங்கள் மொபைல் திரையில் தெரியும் அந்த முகம் தெரியாத நபரோடு விவாதிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பைசா கூட லாபம் கிடைக்கப் போவதில்லை. மாறாக உங்கள் மன அமைதி கெடும். யார் ஒருவர் அமைதியாக இருந்து விவாதங்களை தவிர்க்கிறாரோ அவரே உண்மையான அறிவாளி. புத்திசாலி ஒரு பிரச்சனையை தீர்ப்பான், ஆனால் ஒரு ஞானி அந்த பிரச்சனையே வராதவாக விலகிச் செல்வான். சுவாமி விவேகானந்தர் உங்களை ஒரு ஞானியாக இருக்கச் சொல்கிறார். வார்த்தைகளால் வெல்வதை விட மௌனத்தால் வெல்வது மேலானது. உங்கள் ஆற்றலை சேமித்து வையுங்கள். உங்கள் இலக்கை அடைய அந்த ஆற்றல் தேவைப்படும். முட்டாள்கள் கத்தட்டும், நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உச்சத்தில் இருக்கும்போது கீழே நின்று கத்துப்பவர்களின் சத்தம் உங்கள் காதுகளுக்கு எட்டாது. எச்சரிக்கை 4. உங்கள் அடுத்த நகர்வு ரகசியமாக இருக்கட்டும். சுவாமி விவேகானந்தரின் 4வது எச்சரிக்கை, அதிகாரத்தையும் வெற்றியையும் தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒன்று. உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு போர் வீரன் தன் வாளை உறைக்குள் வைத்திருக்கும் வரைதான் அவனது எதிரிக்கு அச்சம் இருக்கும். வாள் வெளியே வந்துவிட்டால் அதன் நீளம் என்ன, அதன் வேகம் என்ன என்பது எதிரிக்கு தெரிந்துவிடும். அதுபோலத்தான் உங்கள் திட்டங்களும். அவை வெளிப்படுத்தப்படும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சுவாமிஜி கூறுகிறார், ஒரு காரியத்தை தொடங்க போகும் முன் அதன் நுணுக்கங்களை ரகசியமாக வைத்திருப்பவனே அந்த போரில் பாதி அளவு வென்றுவிடுகிறான். நாம் ஏன் நம் திட்டங்களை சொல்கிறோம்? மற்றவர்களின் பாராட்டுக்காகவா? அல்லது நம்முடைய தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதால் மற்றவர்களின் ஆலோசனையை எதிர்பார்க்கிறோமா? எதுவாக இருந்தாலும் உங்கள் திட்டத்தை வெளியே சொல்வது என்பது உங்கள் எதிரிக்கு நீங்களே வரைபடம் வரைந்து கொடுப்பதற்கு சமம். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் எப்போதும் வளர்ந்து வருபவர்களைக் கண்டு பொறாமைப்படும் குணம் கொண்டது.
நீங்கள் ஒரு பெரிய தொழிலை தொடங்கப் போவதாகவோ அல்லது ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராவதாகவோ சொன்னால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனால் அடிமனதில் இவன் நம்மை தாண்டி சென்று விடுவானோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும். அந்த பயம் பொறாமையாக மாறி உங்கள் வழியில் முட்டுக்கட்டைகளை உருவாக்கும். ஒரு சதுரங்க ஆட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரன் யார் தெரியுமா? தான் எதற்காக இந்த காயை நகர்த்துகிறோம் என்பதை எதிரிக்கு கடைசி வரை தெரியாமல் வைத்திருப்பவனே சிறந்த ஆட்டக்காரன். நீங்கள் ஒரு காயை நகர்த்தும் போது எதிரி அதை ஒரு சாதாரண நகர்வு என்று நினைக்க வேண்டும். ஆனால் அது அவனது ராஜாவை காலி செய்யும் இறுதி நகர்வாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் ஒரு சதுரங்க ஆட்டம்தான். உங்கள் ஒவ்வொரு அடியும் அமைதியாக இருக்கட்டும், ஆனால் அதன் முடிவு அதிரடியாக இருக்கட்டும். சுவாமிஜி ஒரு தத்துவத்தை சொல்கிறார். வேட்டைக்காரன் வலையை விரிக்கும் போது சத்தம் போடுவதில்லை. அவன் அமைதியாக பதுங்குவான். சரியான தருணம் வரும் வரை காத்திருப்பான். அதேபோல உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திரைமறைவில் நடக்கட்டும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உலகமே அதை பற்றி பேசட்டும். அதுவரை நீங்கள் ஒரு மர்மமாகவே இருங்கள். இன்றைய நவீன உலகில் நாம் எதை சாப்பிடுகிறோம், எங்கு செல்கிறோம், எதை வாங்கப் போகிறோம் என்பதை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறோம். இது ஒரு வகையில் நம் பாதுகாப்பையும் நம் திட்டங்களின் வெற்றியையும் நாமே குலைக்கும் செயல். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது அந்த பயணம் தனிமையானதாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி கோப்பையை தூக்கும் போது மட்டும் கேமராக்கள் உங்கள் பக்கம் திரும்பட்டும். ரகசியம் என்பது பலம். நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எப்பொழுது எதை செய்வீர்கள் என்று தெரியாமல் உங்கள் எதிரிகள் குழப்பத்திலேயே இருப்பார்கள். அந்த குழப்பம்தான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். உங்கள் திட்டங்கள் உங்கள் இதயத்திற்குள்ளேயே பூட்டப்பட்டிருக்கட்டும். அதை செயலாக மாற்றும் போது மட்டும் உலகம் பார்க்கட்டும். கங்கை நதி கடலில் சேரும் வரை யாருக்கும் அதன் ஆக்ரோஷம் தெரிவதில்லை. ஆனால் சேர்ந்த பிறகு அதன் பிரம்மாண்டம் உலகிற்கே தெரியும். அதுபோல உங்கள் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும். அதன் பலன் பிரம்மாண்டமாக இருக்கட்டும். எச்சரிக்கை 5. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவனே வெற்றியாளன். சுவாமி விவேகானந்தரின் 5வது எச்சரிக்கை ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு வெற்றியாளனுக்கும் இடையிலான மெல்லிய கோட்டை தீர்மானிக்கிறது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவனே இந்த உலகை ஆள தகுதியானவன். பல நேரங்களில் நாம் ஏன் அதிகமாக பேசுகிறோம்? ஒன்று அதிகப்படியான கோபத்தில், அல்லது அளவு கடந்த மகிழ்ச்சியில். ஆனால் சுவாமிஜி எச்சரிக்கிறார், உணர்ச்சியின் பிடியில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகளும் பேசப்படும் வார்த்தைகளும் ஒருவனின் வாழ்நாள் உழைப்பை சிதைத்துவிடும். சுய கட்டுப்பாடு என்பது வெறும் பேச்சை குறைப்பது மட்டுமல்ல, உங்கள் மனதை கடிவாளமிட்டு பிடிப்பது. ஒரு மனிதன் எப்போது கோபப்படுகிறானோ அப்பொழுதே அவன் தன் புத்தியை இழக்கிறான். கோபத்தில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் ஆயுதம். அவன் உங்களை எளிதாக ஆத்திரமூட்டி உங்கள் நிதானத்தை இழக்கச் செய்து உங்களை தவறான முடிவெடுக்க வைப்பான். சுவாமிஜி கூறுகிறார், உன் எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் முதலில் உன் கோபத்தை வீழ்த்து. அதேபோல் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் வீரம். ஒரு விடை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டவுடன் அடுத்த நாளே விருட்சமாகி விடுவதில்லை. அது இருட்டில் மௌனமாக மண்ணின் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு காத்திருக்கிறது. அந்த பொறுமைதான் அதற்கு ஒரு நாள் வானத்தை தொடும் வலிமையை தருகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் பதற்றப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். சுவாமிஜி ஒரு தத்துவத்தை சொல்கிறார். காலம் கனிந்து வரும்போது ஒரு கொக்கு தன் இரையை பிடிப்பதற்காக ஒற்றை காலில் அசையாமல் காத்திருக்கும். அதுவரை அதன் கவனம் சிதறுவதில்லை. அதுபோல உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இடையில் வரும் அவமானங்களையும் தோல்விகளையும் கண்டு கலங்காதீர்கள். இப்போது நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் காலம் மாறும்போது என் பதில் அதிரடியாக இருக்கும் என்ற தெளிவு உங்களுக்குள் இருக்கட்டும். நவீன உலகில் நமக்கு எல்லாமே உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் நிலைத்து நிற்கும் எந்த ஒரு வெற்றியும் ஒரே நாளில் கிடைப்பதில்லை.
உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். அது தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கட்டும். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். அது தோல்விகளில் துவண்டு விடாமல் இருக்கட்டும். யாராவது உங்களை இழிவுபடுத்தினால் உடனே பதிலடி கொடுக்க துடிக்காதீர்கள். அந்த ஆத்திரத்தை உங்கள் உழைப்பாக மாற்றுங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துவதை விட உங்கள் வளர்ச்சி அவர்களை காயப்படுத்த வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த பழிவாங்கல். சுய கட்டுப்பாடு உள்ள மனிதனை யாராலும் விலை பேச முடியாது, யாராலும் வீழ்த்த முடியாது. அவன் ஒரு பாறையை போன்றவன். அலைகள் மோதினாலும் அவன் அசைய மாட்டான். நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்கள் ஆற்றல் உள்ளுக்குள் சேமிக்கப்படுகிறது. அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தி உங்கள் இலக்கின் மீது பாய்ச்சுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் நீரை நிரப்ப முடியாது. அதுபோல சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதனிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவன் வெற்றியை தக்க வைக்க முடியாது. உங்கள் உணர்ச்சிகளை உங்களுக்கு அடிமையாக்குங்கள். இல்லை என்றால் உங்கள் உணர்ச்சிகளே உங்களை அடிமையாக்கிவிடும். அமைதியாக காத்திருங்கள். ஆனால் உங்கள் உழைப்பு ஒருபோதும் நிற்கக்கூடாது. காலத்தின் சக்கரம் சுழலும். அப்போது உங்கள் பொறுமைக்கான பலன் உலகமே வியக்கும் வண்ணம் வந்து சேரும். எச்சரிக்கை 6. சுவாமி விவேகானந்தரின் 6வது மற்றும் இறுதி எச்சரிக்கை. உயரத்தை தொடும் வரை மௌனமாக இருங்கள். உச்சியை அடைந்த பிறகு உங்கள் வெற்றி கொடி உலகிற்கு பதில் சொல்லட்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு மகான் மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர், தலை சிறந்த ராஜதந்திரி. அவர் சிகாகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் ஆற்றிய உரை அன்று உலகத்தையே வியக்க வைத்தது. ஆனால் அதற்கு முன் அவர் எத்தனை ஆண்டுகள் அமைதியாக தவம் செய்திருந்தார், எத்தனை நாட்கள் பசியோடு தெருவோரங்களில் அலைந்திருப்பார். அவர் தனது போராட்டங்களை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. அவற்றை பற்றி உலகம் அறிந்தது அவர் வெற்றியின் உச்சியை அடைந்த பிறகுதான். அவர் சொல்கிறார், உலகம் உங்கள் போராட்டத்தை கண்டு கண்ணீர் சிந்துவதில்லை, உங்கள் வெற்றியை கண்டுதான் மகுடம் சூட்டுகிறது. நாம் செய்யும் ஒரு பொதுவான தவறு நம்முடைய கஷ்டங்களை உலகிற்கு விவரிப்பது. நான் இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு இவ்வளவு கடன்கள் இருக்கிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. மாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பலவீனமான மனிதராகவே தெரிவீர்கள். சுவாமிஜி கூறுகிறார், சிங்கம் வேட்டையாடிய பிறகுதான் அதன் பற்களை காட்டுகிறது. அதுபோல நீங்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் உங்கள் கஷ்டங்களை பற்றி பேச வேண்டும். அப்போதுதான் அந்த போராட்டத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கும். வெற்றி என்பது ஒரு போதை அல்ல, அது ஒரு பொறுப்பு. நீங்கள் சாதிக்கும் வரை இந்த உலகம் உங்களை ஒரு பைத்தியமாக பார்க்கலாம், ஒரு கோழையாக நினைக்கலாம், அல்லது ஒரு முட்டாளாக கூட ஒதுக்கலாம். அந்த விமர்சனங்களை எல்லாம் உங்கள் காதுகளுக்குள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் இலக்கை தொடும் வரை நீங்கள் ஒரு ஊமையாகவே இருங்கள். உங்களை ஏளனம் செய்தவர்களின் வீட்டின் முன்னால் உங்கள் வெற்றியின் ஊர்வலம் செல்லும் போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கும் அந்த வெற்றியின் கனியே அவர்களுக்கு பதில் சொல்லும். இவனால் முடியாது என்று சொன்னவர்களின் கண்கள் இவன் எப்படி முடித்தான் என்று வியக்கும் போது கிடைக்கும் அந்த இன்பம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. சுவாமி விவேகானந்தரின் இன்றைய உபதேசத்தை இப்போது சுருக்கமாக நினைவு கூர்வோம். 1. உங்கள் பலவீனத்தை மௌனத்தால் மூடுங்கள். உங்கள் காயங்களை யாருக்கும் காட்டாதீர்கள். 2. உங்கள் செயல்களை மட்டும் பேசவிடுங்கள். திட்டங்களை சொல்லி வீண் தம்பட்டமடிக்காதீர்கள். 3. முட்டாள்களுடன் விவாதிப்பதை நிறுத்துங்கள். அது உங்கள் நேரத்தையும் மதிப்பையும் குறைக்கும். 4. உங்கள் அடுத்த நகர்வு எப்போதும் ரகசியமாக இருக்கட்டும். ரகசியமே உங்கள் பலம். 5. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். கோபமும் மகிழ்ச்சியும் உங்களை அடிமையாக்க விடாதீர்கள். 6. உச்சியை அடையும் வரை மௌனம் காப்பாற்றுங்கள். வெற்றிக்கு பிறகு உலகமே உங்களை பற்றி பேசும். இந்த உலகம் சத்தமிடுபவர்களை கண்டு வியப்பதில்லை, சாதிப்பவர்களை கண்டுதான் அஞ்சுகிறது.
நீங்கள் எந்த பக்கம் நிற்க விரும்புகிறீர்கள்? சத்தமிடும் கூட்டத்தில் நிற்கிறீர்களா அல்லது அமைதியாக சாதித்து உலகத்தையே அதிர வைக்கப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். இப்போது இந்த உரையை முடித்துக் கொடுக்கும் முன் ஒரு கடைசி விஷயம். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இனி நீங்கள் பேசுவதை விட 2 மடங்கு கேளுங்கள். உங்கள் சொல்வதை விட 2 மடங்கு செய்யுங்கள். உங்கள் மௌனமே உங்கள் ஆயுதமாகட்டும். உங்கள் செயல்களே உங்கள் குரலாகட்டும். ஒரு நாள் நீங்கள் தொடும் அந்த உயரத்தின் சத்தம் உங்களை ஏளனம் செய்தவர்களின் காதுகளை கிழிக்கும். அந்த நாளுக்காக அமைதியாக உழைத்துக் கொண்டே இருங்கள். இது போன்ற வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம் வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வெல்க உங்கள் மௌனம். நன்றி.